ஹெச் ராஜா என்ற பிஜேபி லீடர் என்னை சந்திக்குமாறு அழைத்து அவரை நான் சந்தித்தேன். எங்கே சந்திச்சிங்க? அவர் அழைத்தார், சென்றோம். வார்த்தையை அளந்து பேசுங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை சார். அவர் நீ வா நீ வா நீ வா நீ வான்னு கூப்பிட்ற, யாருமே வரமாட்டேன்றாங்க. மோடி உங்களுக்கு தெரியுமா? மோடிக்கு உங்களுக்கு அவருக்கு தெரியுமா? உங்களை என்னை பற்றி மோடிக்கு தெரியும். ஓ அப்படியா? தப்பு தப்பா சொல்லாதீங்க ப்ளீஸ். இல்லை இல்லை பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்சியை பிஜேபி இவர் அண்ணாமலை தலைமை இருக்கிறப்ப அவருக்கு கடிதம் எழுதியிருக்கேன். என்னன்ட்டு நம்ம சந்தித்தோம்னா பப்ளிக் வெளியே வந்துடும், நம்ம லண்டனில் மீட் பண்ணுவோம்னு சொன்னேன். யாருக்கு தெரியாது? நீங்கள் ஒரு டிடெக்டிவ், இது சொல்லலாமா? யாருக்கு தெரியாதுங்க நான் மீட் பண்ணது. இப்போ எல்லாருக்கும் பொது வெளிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. சீமான் பாரு ஜெயிச்சு வந்தாலும் முதலமைச்சர் ஆகிறது வாய்ப்பே அவருக்கு கிடையாது. இல்லை, சீமான் ஜெயிச்சு வந்துடுவாரா? அப்படி கனவு காண்றீங்களா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் இந்தியாவின் முதல் தனியார் புலனாய்வு நிறுவனத்தை அமைத்த டாக்டர் குலோத்துங்க சோழனை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். கண்ணன் அவர்களுக்கும் நன்றியுடன் இப்பொழுது உரையை தொடங்குகிறேன். நேரடியாக எது வேண்டும் கேளுங்கள், நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். சார், நான் ஒன்று காத்து வாக்கில் ஒன்று கேள்விப்பட்டேன், உங்களை நிறைய பேர் வந்து பார்க்குறாங்களாமே. இன்னும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணலை, அதனால் நிறைய பேர் தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். அதனால் அனைத்து கட்சியினரும் என்னை வந்து சந்திக்கிறார்கள். அப்படியா? எதுக்கு வந்து உங்களை வந்து பார்க்கணும்? இந்த பாருங்களேன், எல்லா எலெக்ஷன்லையும் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்றதுனால என் மீது நம்பிக்கை வச்சு வர்றாங்க. அனௌன்ஸ் பண்ணுறது நீங்கன்னா தேர்தல் கமிஷனா? தேர்தல் கமிஷன் இல்லாமலே நான் ஒரு வாட்டி 132 சீட் ஜெயலலிதா ஜெயிப்பார்கள், 252 சீட்டில் வாஜ்பாய் ஜெயிப்பார்களோ எப்படி சொன்னேன்? எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆண்டு நான் சொல்லிட்டு இருக்கேன்றதுனால என் மீது மக்கள் மீது நம்பிக்கை வருது. ஜெயலலிதா மேடத்துக்கே நம்பிக்கை வந்துச்சு, கலைஞருக்கே என் மேலே நம்பிக்கை வந்திருக்க. நீங்கள்லாம் யார்? அப்போனா இப்போ ஸ்டாலின் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இருக்கிறதுனால தான் நான் நம்பிக்கையோடு அவரோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். முயற்சி பண்ணிக்கிட்டு அவர் தான் ஒரு பெரிய குரூப்பே இருக்குது பின்னாடியே. இந்த பாருங்க, எவ்வளோ பெரிய குரூப் இருந்தாலும் என்னோட இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவங்க ஜெயிக்க முடியாது. யார்? ஸ்டாலினே. ஸ்டாலினே நான் சார், இது அவர் தான் இப்போ ஜெயிக்க போகிறாருன்னு ஊர்லாம் பேசுகிறாங்க. அதை விட ஊரில் பேசுறது என்ன தெரியுமா? ஒட்டி வாங்கிட்டுலாம் பேசுகிறேன். நீங்களும் அப்படி தான் பேசுகிறீங்களா? அதை விட வேறு என்ன பேசுகிறாங்க தெரியுமா? இந்தந்த ஊழல் இப்படி நடந்திருக்கு, இந்தந்த அசோகங்கள் நடந்திருக்கு, இத்தனை பேர் கொலை நடந்திருக்கு, இப்படி கொள்ளை நடந்திருக்குன்னு பேசுகிறாங்க. மக்கள் பத்தியில் மக்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க, ஆனால் என்ன செஞ்சுருக்காங்கன்றது தான் நியாயம். அதனால் தானாக என்ன செய்யப்பட வேண்டும்னு எங்களுக்கு தெரியும். அதை அனௌன்ஸ் பண்ணி யாரை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்கு தகுதி இருக்கோ அது நாங்கள் சொல்லத்தான் போகிறோம். சரி, ஸ்டாலின் சைட்லேருந்து வரல, வேறு யார் தான் உங்களை வந்து பார்த்துருக்காங்க இது வரைக்கும்? ஏன் சார் இந்த பேரெலாம் ஏன் கேட்குறீங்க? எவ்வளோ பேர் இருக்காங்க சார். அந்த காலத்தில் இவர் இருந்தால் தெரியுமா, ஆடுதுறை மினிஸ்டர் கோசி மணின்னு. அந்த காலத்திலேயே என்னை சந்தித்தவர் தான் கோசி மணி. அப்போன்னா எவ்வளோ பெரிய ஆள். அது இல்லாமல் அன்பில் தர்மலிங்கம் இப்போ இருக்கிற பேரன் தான் அங்கே ஆட்சி பண்ணுறாரு, அவரும் என்னை பார்த்துருக்காரு. அந்த காலத்திலே என்னை பார்த்து பல விஷயங்கள் கேட்டிருக்காங்க, நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ சுந்தரம்னு ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தார், இவங்க கலைஞர் சார்பாக அவர் வந்து என்னை பார்ப்பார். இதெல்லாம் நான் ஒரு காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாமே உண்மையான பொய் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் வித் எவிடன்ஸ். சார், இப்போ கரண்ட்டுக்கு வருவோம் சார். இப்போ எப்படி இருக்குது தேர்தல் களம்? தேர்தல் களம் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி மக்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. யார்? எல்லா கட்சியும். அதனால் இப்போ எந்த கட்சி வரப்போகுதுன்றது வந்து சொல்ல முடியாது. நான் ஒன்று சொல்ல வந்தேன்னா, நான் எந்த கட்சியும் இது வரைக்கும் சேராதவன், நடுநிலையானவன். ஆமாங்க, எனக்கு எந்த கட்சியும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வீரமணிக்கு மேலே பெரியார்கிட்ட
அன்பிணைந்து ஒருங்கிணைந்து பெரியார் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கார். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு நியூட்ரல் கட்சி நாங்கள். சரி சார். அந்த கட்சியே என்னையும் உருவாக்கிட்டாங்க. அதனால தான் அந்த சின்ன வயசுலேருந்தே நான் எந்த கட்சியும் சேராமல். சரி சார், இப்போ கரண்ட்டுக்கு வருவோம் சார். சொல்லுங்கள். படசெல்லாம் வேணாம். இப்போ எப்படி இருக்குது திருப்பின்னு கேட்குறேன். தேர்தல் காலம் எப்படி இருக்குது? திமுக கூட்டணி ஜெயிக்குமா? அதிமுக கூட்டணி ஜெயிக்குமா? சீமான் ஜெயிப்பாரா? விஜய் ஜெயிப்பாரா? இப்போ நடுத்தேர்வில் இருக்கிற ஓபிஎஸ் என்ன ஆவார்? விஜயகாந்த் கட்சி என்ன ஆகும்? அதெல்லாம் பற்றி ஏதாவது மோப்பம் முடிச்சிருக்கீங்களா? சீமான் 100% நிற்பார். ஜெயிச்சு வந்தாலும் முதலமைச்சர் ஆகிறது வாய்ப்பே அவருக்கு கிடையாது. சீமான் ஜெயிச்சு வந்துருவாரா? அப்படி கனவு காண்றீங்களா? சீமான் ஜெயிப்பார்னா என்ன? அவர் சில தொகுதிகள் நின்னாருன்னா அதில் ஜெயிப்பார். அவர் 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் நிற்க வைக்க போகிறா சார்? பாருங்களேன், நான் சொல்கிறது சில தொகுதிகள் தான் சொன்னேன். சில தொகுதிகள்? ஆமாம். அவ்வளோ வாய்ஸ் இருக்கேன்னா ஜெயிப்பார்னு சொன்னேன்னா நீங்கள் 234 கிடையாது. அவர் சில தொகுதிகளில் ஜெயிப்பார், ஆனால் முதலமைச்சர் ஆக முடியாது. அது தெரியும் சார். 118 வாங்கினா தான் முதலமைச்சர் ஆக முடியும். அதனால 118 பேரும் வாங்க மாட்டார். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா சார்? அப்படிதான் சீமானுடைய நிலைமை சார். அதே நிலைமை தான் விஜய்க்கும். விஜய்க்கா சார்? இன்னைக்கு ஸ்டாலினும் சரி, உதயநிதியும் சரி, எடப்பாடியும் சரி, நைனா நாகேந்திரன் சரி, யாருக்கும் இல்லாத ஆதரவு, இளைஞர்களாவது இளம் பெண்கள் ஆதரவு, ஒரு மாஸ் லீடர் அவர்தான். கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு அப்புறமும் அடுத்த எம்ஜிஆர் அவர்தான் சார். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, ஜனங்க அப்படி வராங்க. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஜனங்கள் சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு வர ஜனங்க வர்றாங்களா? அப்படி வராங்களா? இந்த பாருங்க, வர்ற ஜனங்கள்லாம் எப்படியெல்லாம் வருவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார். இல்லை, நீங்கள் திமுக கூட்டணி மாதிரி அதிமுக கூட்டணி மாதிரி பிரியாணி கோட்ரு 500 ரூபா கொடுத்துக்கிட்டு வர்றது இல்லை. தானாக வர்ற கூட்டம் விஜய்க்கு ஒண்டி தான் இப்போ தமிழ்நாட்டில். ஏங்க அப்படி வர்றதாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தான் நான் சொன்னேனே ஒழிய. அப்படிதான் வர்றான்ட்டு நான் எல்லாருமே சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அந்த கூட்டம் வரலாம், அப்படி வரலான்றீங்களா? கூட்டத்தை பற்றி நான் பேச மாட்டேங்க, அது தேவையில்லை எனக்கு. இல்லை, அவ்வளோ கூட்டம் வருதுன்னு நான் சொல்கிறேனே. இல்லைன்றீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஒழிய. ஆனால் அந்த மாதிரி கூட்டம் வர்றதை வச்சுக்கிட்டே யாரையும் நம்பாதீங்கன்னு தான் சொல்கிறேன். யாரும் நம்பாதீங்க. ஆமாம், அவர் உடனே முதலமைச்சர் ஆகிடுவார்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. இல்ல, அதை நீங்க தான் சொல்றேன். இல்ல என்டிஆர் எப்படி வந்தாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துல வந்து பழைய கதையை பேசாதீங்க. நீங்க பழைய கதையை பேசுறப்ப நான் அந்த இது பழைய கதையை பேச வேணாம்னு சொல்லிட்டு தானே வேற புத்துக்கடைக்கு வந்தீங்க. ஆமா, திருப்பி அங்க போனீங்கன்னு அர்த்தம். வேண்டாம். இப்ப வந்து இவர் விஜய் பத்தி நீங்க சொல்றீங்கன்னா, விஜய்க்கு கூட்டம் வருதுன்னா ரைட்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த கூட்டத்தை வச்சு நீங்க மதிப்பீடு பண்ண முடியாது. அவ்வளவுதான் சார். 2011 ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ கூட்டம் வந்தது தான் ஆட்சி மாறப்போகுதுன்ட்டு கலைஞரை பயந்தார். திரு கருணாநிதியே பயந்தார் சார். அப்போ திரு மு.க. ஸ்டாலின் பயந்தாங்க சார். அவ்வளோ கூட்டம் வந்து சார். 2010 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்ன அப்பயே தெரிஞ்சு போச்சு அதிமுக மிகப்பெரிய வெற்றி அடைய போகுதுன்ட்டு. அதே மாதிரி தான் இருங்களேன். அப்போ டிஎம்கேன்ற கட்சி எந்த காலத்துலேயோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த கட்சி, அதுலேருந்து பிரிஞ்சு போன கட்சி ADMK ADMKன்றது எல்லாருக்கும் தெரியும். பொதுமக்கள் எல்லாருக்குமே ADMKன்னு என்ன டிஎம்கே என்ன தெரிஞ்ச காலத்தில் ஒருத்தங்களுக்கு வந்த கூட்டம் வேறு. ஒருத்தருக்குமே முன்பின் தெரியாமல் சினிமா படம் மட்டும் பார்த்துட்டு வந்தது தான் காலம் வேறங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. டிவியில் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறது வந்து நீங்களும் இந்த மாதிரி ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, இவருக்கு இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, அதை பேசாதீங்க. கூட்டம் வேறு, நடப்பு வேறு. எப்போதுமே சார். இப்போ வர கூட்டத்தை வச்சு எதுவும் கணக்கு போடாதீங்கன்றீங்க. 100% கூட்டத்தை வச்சு போடக்கூடாது. அப்போனா இப்போ எப்படி தான் நிலைமை இருக்கு? திமுகவா அதிமுகவா விஜயா நாம் தமிழர் யார் களத்தில் முன்ன ஓடுறாங்க? அப்படி கூட்டமாக இருக்கிற கட்சி இல்லை, இப்போ களத்தில் யார், தேர்தல் களத்தில் யார் முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க? பாருங்க, அந்த நிலவரம் இன்னும் ஆரம்பிக்கலை. அவங்க போராடிக்கிட்டு
தான் தான் ஜெயிப்போம் நான் எப்படி ஜெயிச்ச வைக்கிறோன்ற அளவுக்கு இருக்காங்க. இல்லை நீங்கள் நிறைய தேர்தல் கருத்து கணிப்பு நடத்திருக்கீங்க. நீங்கள் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி, உங்கள் ஆளுங்க நிறைய தொகுதியில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் யாராலும் உங்களால் கணிக்க முடியல இது வரைக்கும். அப்படி தமிழக தேர்தலுக்கெல்லாம் அப்படி இருக்கா? அப்படி இல்லைங்க, சொல்லக்கூடாதுன்ற முறையும் இருக்கேன், அவ்வளோதான். சொல்லக்கூடாதா? ஆமாம். அப்படின்னா சிதம்பர ரகசியம் அப்படின்னா இது சொல்லிட்டா என்ன ஒன்று தூக்கு போட்டுருவாங்களா? என்னால் இந்த பாருங்க, ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடாது. நீங்கள் தூக்கில் போடுற விஷயம்லாம் இது கிடையாது. இது சாதாரண பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் பேசும்போது நான் சொல்கிற சில வார்த்தைகளில் எடுத்து அந்த வார்த்தைக்கு பதில் கேளுங்க சொல்கிறேன். இல்லை, உங்களுக்கு சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க. யார் ஜெயிச்சா உங்களுக்கு சொல்கிறது பயப்படுறீங்க? ஒரு டிடெக்டிவ் எப்போ எதை சொல்லணுமோ அதை சொல்லணும் தான் டிடெக்டிவ். இப்போ என்ன சார் சொன்னால் என்ன சார்? அது தாங்க நீங்கள் கேட்க, எப்போ எதை சொல்லணுமோ அவன் தான் டிடெக்டிவ்னு சொல்லிட்டேன். இல்லை, எல்லா கருத்து கணிப்பும் திமுக தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்க, நீங்கள் சொல்கிற கருத்தை நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க. என் கருத்தை கேட்கல, உங்ககிட்ட இருந்து கருத்து கேட்குறேன். அந்த கருத்து தான் நான் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லுவேன் தான் சொன்னேன் ஒழிய நான் இன்னும் ஒன்றும் சொல்லலை. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இருந்தாலும் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லுங்கள். அது இப்போ நீங்கள் வந்திருக்கிறதே அந்த மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ண தான் வந்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அதில் நம்பர் 1, நீண்ட நெடுங்காலமாக ஹெச் ராஜா என்ற பிஜேபி லீடர் என்னை சந்திக்குமாறு அழைத்து அவரை நான் சந்தித்தேன். எங்கே சந்திச்சிங்க? அவருடைய வீட்டில். வீட்லையா? இங்கே இருக்கிற வடபழனியில் உள்ள அவருடைய வீட்டில் போய் பர்சனலாக சந்தித்து. எதுக்கு போனீங்க? அவர் அழைத்தார், சென்றோம். சும்மா எலெக்ஷன், இந்த பாருங்க, விளையாடாதீங்க. அவர் அழைத்தார்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னை கூப்பிட்டு சமையல் சாப்பிட்றதுக்காண்டு கூப்பிட்டாரா? தயவு செஞ்சு அப்படிலாம் கேட்காதீங்க. அவர் அழைத்தார்னால யாராச்சும் இப்போ அழைத்தாருன்னா கூட எலெக்ஷன் மறந்தாலும் தெரிஞ்சுங்க. அதனால் அவர் அழைத்தார், நானும் சென்றோம், நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எப்படியாவது எங்கள் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே ஜாயிண்ட்டாக வெற்றி பெற வைப்பதற்கு என்ன வாய்ப்புகள்லாம் இருக்குதோ அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நன்றாக இருக்கும். இந்த வார்த்தையை என்னோட கேட்டுக்கிட்டார். அப்போது நான் சொன்னேன், அவர் ஹெச் ராஜா போன்றவர்கள்லாம் எனக்கு நல்லாவே பழக்கமான நல்ல இனிய நண்பர்கள். நான் கட்சி கிடையாட்டியும் அவர் என்னுடைய அருமையான நண்பர். அந்த நண்பர்ன்ற முறையில் அவர் சொல்கிறத ஒப்பிட்டு நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தையே அவர் கொடுத்தேன். இந்த புத்தகம் எப்படின்னா, பிஜேபி மோடியும் அவர் 2 பேருமே சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. இதே டிஎம்கே ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குது. அதாவது நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா, இப்போ என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க. இருங்க, நான் எப்போதும் என்ன பண்ணுவேன்னா, இந்த பிஜேபி ஜெயிக்கிறதுக்கும் ஒரு சப்ஜெக்ட் தயார் பண்ணி அதுக்கு ஒரு வச்சுருவேன். டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கும் ஒரு சப்ஜெக்ட் தயார் பண்ணி கலைஞர் ஃபோட்டோ போட்டு ஸ்டாலின் ஃபோட்டோலாம் போட்டு அதையும் வச்சுருக்கேன். அந்த புக்கையும் ஃபோட்டோ எடுங்க. இப்போ நான் வந்து ஒரு எனக்கு நிறைய மக்கள் வந்து அணுகிறாங்கன்னு எப்படி தெரியுமா? அப்போ ஒரு கட்சின்னு எடுத்திங்கன்னா, ஒரு தொகுதின்னு எடுத்திங்கன்னா, ஒரு தொகுதியிலையும் 10 பேராச்சும் தன்னை எம்எல்ஏ ஆக்கிடுவாங்கன்னு நினச்சி தேடுவாங்க, நினைப்பாங்க. ஏடிஎம்கேல இருப்பாங்க, டிஎம்கேல இருப்பாங்க, பல கட்சியில் இருக்கவங்களும் வருவாங்க. அப்போ வரும்பொழுது ஒரு கட்சியிலேருந்து வந்தாங்கன்னா, எங்கிட்ட எலெக்ஷனில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவங்க தான் இந்த அளவு ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்லி வச்சு தான் நான் அவங்களுக்கு என்னென்ன தேர்வாங்கன்றது சொல்ல முடியும். ஆனால் இப்போ நான் என்னென்னா, அதுக்கு தகுந்த மாணவர்களை ரெடி பண்ணி அவங்கள வச்சு இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் தயார் பண்ண பிற்பாடு தான் அதை ஓப்பன் பண்ணுவேன். அது வரைக்கும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கோம், அதை நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி தகவல் வரும், நாளைக்கு மாறி வரும். அதனால் நாங்கள் எல்லாம் எடுத்து முடித்த பிற்பாடு தான் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம். அப்படி பண்ண வரும்போது நீங்கள் இன்னொரு வாட்டி வந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சொல்லுவேன். இப்போதைக்கு உள்ள நிலைமையில் இதெல்லாம் ஒரு கட்டடம் கட்டிகிட்டே இருக்கோம், கட்டி முடிஞ்ச ஒன்று தான் நீங்கள் வந்து கேட்கணுன்ற மாதிரி பல வேலைகள் பண்ணுறப்ப பலரும் என்னை வந்து சந்திக்கிறாங்க. அதாவது 12 கட்சிகள் எடுத்தீங்கன்னா இது இருக்க எல்லா கட்சியும் எழுதி வச்சு அந்த கட்சியெலாம் எல்லாம் தெரியும் சார். அப்புறம் விடுவோம் சார். அப்போ விட்டுருங்க, அத்தனை கட்சிக்காரங்களும் ஒரு தொகுதியில் உள்ளவங்களும் வர்றாங்க. எனக்கு வந்து எப்படின்னா, நான் இந்த நேரத்தில் ஃப்ரான்ச்சைஸின்ற ஒரு இயக்கத்தை உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். டிடெக்டிவ் ட்ரைனிங் அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு உதவியாக இருக்கும் இன் ஃபியூச்சரில்.
அப்போ அழகாக கண்டுபிடிச்சி இன்னார் தான் ஜெயிப்பார்கள், இன்னார் தான் ஆட்சிக்கு வருவார்கள்ன்றதை 100% ஓப்பனாக சொல்லிடுவேன். நீங்கள் சொல்கிறது 100% வந்துடும். 100% வந்துடும் சார். தமிழ்நாட்டில் கருத்து கணிப்பே ஃபெயிலியர் ஆகிடும் சார். என்கிட்ட ஃபெயிலியர் ஆனதே இல்லை. நான் பல ஆண்டுகள் நான் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதில்லை, இன்னும் ஆகவும் ஆகாது. இப்போ நான் பண்ண போகிறது ரொம்ப அக்யூரேட்டாக பண்ண போகிறேன். இவங்க மாதிரி சும்மா 50,000 1 லட்சம் ஓட்டுலாம் கிடையாது. நான் எடுத்தனாலே ஒரு தொகுதியில் 3 லட்சம் ஓட்டு இருக்குன்னா 1.5 லட்சம் ஓட்டு இருக்குன்னு பார்த்துருவேன். பாதி பார்த்துருவேன். அப்படியா? ஆமாம். அவ்வளோ ஆள் வச்சுருக்கீங்க? வச்சுருக்கேன். அவ்வளோ பணம் இருக்குது உங்கள்கிட்ட. பணம் இருக்குல்ல, எனக்கு தானே. நான் பிஜேபிக்கு வச்சு ஒர்க் பண்ண போகிறேன், பிஜேபிக்காரன் தர போகிறோம், ஏடிஎம்காரன் தர போகிறோம். அவங்கள வச்சு தான் நான் செய்ய போகிறேன். என்கிட்ட பணம் கிடையாது. ஆமாம். அப்படியா? ஆமாம். இப்போ வந்து பாஜக எச் ராஜா வந்து உங்களை பார்த்துருக்காரு. ஆமாம். ஆனால் அவர் இணைஞ்சிருக்கிறது பிஜேபி வந்து இணைஞ்சிருக்கிறது ஏடிஎம்கிட்ட நல்ல பணம் வச்சுருக்காங்க. நிச்சயமாக அவங்க எனக்கு உதவி பண்ணாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுவேன். அப்படி? ஆமாம். அப்படி என்ன கேட்டால் அவங்க ஜெயிக்க வச்சு கூட என்னால் காட்ட முடியும். இபிஎஸ்ஸை நீங்கள் முதல்வராக கூட ஆக்கி செஞ்சிடுவீங்க. ஜெயிக்க வச்சு ஆக்கிடுவேன். உங்களை வந்து பார்த்து முடியும் 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 அவர் வந்து என்னை வந்து சந்திக்கும் பட்சத்தில் ஹெச் ராஜா போன்றவர்களை வச்சு அவரும் வந்து நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா 100% ஜெயிக்க வச்சுருவேன். உங்களை தான் ஹெச் ராஜா வந்து பார்த்து சொல்லியிருக்காரு, அதிமுக பாஜக ஜெயிக்கிறது வழியை பாருங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இன்னும் பணமெல்லாம் கொடுக்கலையே. பணம் கொடுத்தாதான் வேலை செய்வீங்க. ஏங்க இப்போ எப்படி நீங்கள் அங்கே வந்தீங்க? ஒரு ஆட்டோக்காரன்ட்ட டாக்ஸிக்காரன்ட்ட பணம் கொடுத்து தானே இதெல்லாம் தொகிட்டு வந்தீங்க. எனக்கு தெரிஞ்சவனா ஓசியில் போயிடுவேன். எனக்கு இப்போ இந்த ஓசியெல்லாம் என்னால் முடியாதுங்க. வேணா தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எனக்குன்றது பண உதவிகள் இருந்தால் தான் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ எனக்கு வந்து நீங்கள் கோடிக்கணக்கான ரூபா கொட்டி கொடுக்க வேண்டாம். எனக்கு நான் வந்து எனக்கு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கேன். ஸ்கீம் பாருங்கள், ஓகே நல்லா இருக்குது ஸ்கீம்னா ஓகே வேணும்னா அப்புறம் பணம் கொடுங்க, நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். அவ்வளோதானே ஒழிய நீங்கள் நினைக்கிறவங்க சும்மா செய்கிறேன்னா இவங்க இந்த பொய் சொல்லி டிவியை ஏமாற்ற மாட்டேன், வேண்டாம். அதனால் ஐம் சாரி, திருப்பி அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன் மிஸ்டர் கண்ணன். நீங்கள் கேட்குற கேள்விகளை நல்லா தெளிவாக கேட்குறீங்க. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. இன்னும் ஜோக் பண்ணாமல் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதனால் இன்னும் சீரியஸாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ கேட்டது இருங்களேன். ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கிறீங்களா, இதுவரை மைனார் நாகேந்திரன் ஜெயிக்க வைக்கிறீங்களான்றதை விட யார் எங்கிட்ட நெருக்கி வந்து என்கிட்ட பண உதவிகள் கொடுத்து என்னோட பிளானை ஒத்துக்கிறாங்களோ நான் ஜெயிக்க வச்சு காட்டிடுவேன். தோக்கிற ஆளு கூட ஜெயிக்க வச்சுடுவீங்க. தோக்கிற ஆளுன்ற வார்த்தையாக அர்த்தம் கிடையாது. இல்லை, என்னுடைய பிளான் பிரகாரம் இதில் ஜெயிக்க வைக்க முடியும்ன்றவங்கள தான் அவங்க வந்தாங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சாங்கன்னா ஜெயிக்க வச்சுருவேன். ஒரு ஆள் உங்கள் ஒரு கட்சியில் எச் ராஜா என்னை மாத்திரம் ஜெயிக்க வச்சுட்டு மாத்திரம் வந்து கேட்பாங்களா, இல்லை கட்சியே ஆட்சிக்கு வர மாதிரி வந்து கேட்குறாங்க? எனக்கு இது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் எல்லாமே ஆட்சிக்கு வர்றவங்க தான் என்னோட அணுகாக இருக்காங்க. அப்படியா? அதனால தான் இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு ஆள் வந்து கேட்குறது எனக்கு அவசியம் கிடையாது. கேட்டாங்கன்னா அவங்களோட நிலவரம் எப்படி இருக்குன்னு அதை சொல்லிடுவேன். அது ரொம்ப சில்லற விஷயம், நான் பார்க்குறது பெரிய விஷயம். அதனால் பெருசாக பேசுவோம். சரி, நல்ல விஷயத்துக்கு வருவோம் சார். சொல்லுங்கள். இப்போதைக்கு யாருடைய வண்டி நல்லா ஓடிட்டு இருக்கு வெற்றி கோட்டு நோக்கி? இபிஎஸ். இபிஎஸ்ஸா? ஆமாம் சார். அவர் நீ வா நீ வா நீ வா நீ வான்னு கூப்பிட்ற, யாருமே வரமாட்டேன்றாங்க. எந்த கட்சியை கூட்டணி வைக்கிச்சு வரமாட்டேன்னா அப்படிப்பட்ட இபிஎஸ் ஜெயிச்சிடுவான்றீங்களா? சொல்லட்டுமா? அவர் மாதிரி போல்டஸ்ட் மேன், ஸ்ட்ராங் மேன் இனி யாருமே இல்லை. ஒரு படி ஜெயலலிதாவோட கூட தான் இபிஎஸ். அப்படியா? ஆமாம். ஆனால் அவரை நம்பி வந்தவங்களாம் எல்லாரும் என் முதுகில் நிறைய குத்தி இருக்கிறாரு சார். அந்த குத்து தாங்குற சக்தி அவர் இருக்கு, தாங்கிட்டு இல்லை. எடப்பாடி எல்லா முதுகில் குத்தி குத்தி அனுப்பிச்சிருக்காங்களே. எடப்பாடி பாஜகவே லாஸ்ட்ல 2024 அது முதுகில் குத்திட்டாரு, ஓபிஎஸ் குத்திட்டாரு, சசிகலாவை குத்திட்டாரு, தினகரன் குத்திட்டாரு. இப்படி இருக்கிறவங்க எப்படி சார் உங்களை நம்பி வருவார்? ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு தலைவர்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க, நீங்கள் தொண்டர்கள் பற்றி பேசலை. நான் சொல்கிறேன், தொண்டர்கள் எந்த தொண்டர்களை கூடிய பர்சன் என்னை நோக்கி வர்றாங்களோ அவங்கள ஜெயிக்க வச்சிருந்தா தான் நான் சொன்னேன். சரி, இபிஎஸ் அதில் இபிஎஸ் வந்தாலும் ஜெயிக்க வைப்பேன், ஸ்டாலின் வந்தாலும் ஜெயிக்க வைப்பேன். ஓ, என்னை பொறுத்தவரைக்கும். அப்போ அதனால் நீங்கள் நல்ல கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். என்ன நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன்னா
அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இப்படி செய்யுங்க சார் பரவாயில்ல நான் வர்றேன்னு சொல்லி வர்றவங்கள ஜெயிக்க வச்சுருவேன். யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு நான் ஜெயிக்க வாய்ப்பு கொடுத்துருவேன். ஸோ இப்போதைக்கு இபிஎஸ் ஜெயிப்புக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்றீங்க. இந்த வந்தாருன்னா வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுப்பேன்னு. அதே தான் ஸ்டாலினுக்கும். இந்த ஸ்டாலின் வந்து உண்மையிலே பார்த்தா அவர் இபிஎஸ்ஸை விட இன்னும் நெருக்கமானவர் எனக்கு ஸ்டாலின். ஏன்னா நான் சொந்த ஊருக்காரன். திருவாரூரில் எங்கள் அப்பா அவங்க எல்லாம் ஒன்றாவே திருவாரூரில் விஜய் சார் கோலி விளையாடி அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போ நீங்கள் இப்போ விஷயத்துக்கு வாங்க சார். இப்போ வந்து ஸ்டாலின் தான் பெரிய குரூப்பை வச்சுட்டு அதுக்கான தேர்தல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து உங்களை பார்க்கணுமா? அவர் இஷ்டம். ஒரே வார்த்தையில் என்னால் யாரை வேணால் ஜெயிக்க வைக்க முடியுன்ற வார்த்தையோடு தான் நான் சொல்கிறேன் ஒழிய அவர் பெரிய லெவல் பண்ணுறாரு சின்ன லெவல் பண்ணுறாருன்னு நான் அதை ஆர்கியூ பண்ண விரும்பலை. எல்லா கட்சிக்காரனும் பண்ணிகிட்டு இருக்கிறதா எல்லோரும் செய்கிறாங்க. சரி, அதனால் இதை பாருங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். யார் நல்லபடியாக இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீடு கட்ட போகிறீங்க நீங்கள், யார் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனா இவனான்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோஜனை பண்ணிட்டு யார்கிட்ட போகிறீங்களோ அவனுக்கு பணம் கட்டினீங்கன்னா அவன் வீடு கட்டி கட்டுப்பான்ற மாதிரி தான் என் கதையும். என்னை பொறுத்தவரையிலும் என் லெவலுக்கு யாருமே கிடையாது. டிடெக்டிவாக இருக்கிறவன் எவனுமே என் லெவலுக்கு பூந்து இந்த பதிவு பண்ணுறது கிடையாது. இல்லை இந்தியாவிலே கிடையாதா, உலகத்திலேயே கிடையாதா, தமிழகத்தில் கிடையாதா, இல்லை சென்னையில் கிடையாதா? இந்தியாவில் கிடையாதுன்னு சொன்னப்போ நீங்களா அளந்துக்கிட்டு போகாதீங்க ப்ளீஸ். இந்தியாவில் கிடையாதுன்னு நம்ம இந்தியா மக்கள் பற்றி தான் பேசுகிறோம். இந்தியாவில் கிடையாது. குரோத்துங்க சோழன் டிடெக்டிவ் இன்டர்நேஷ்னல்னால் என் லெவலுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்தியாவில் ஆள் கிடையாது. எஸ்பெஷலி எலெக்ஷனில். மோடிக்கு தெரியுமா நீங்கள் வச்சுக்கிறது? நல்லா தெரியும். அப்படியா? தெரியும். ஓ அப்போ மோடி உங்களுக்கு தெரியுமா? மோடிக்கு உங்களுக்கு அவருக்கு தெரியுமா? உங்களை என்னை பற்றி மோடிக்கு தெரியும். ஓ அப்படியா? நான் சொல்கிறது எப்படின்னா குலோத்துங்க சோழன் பிராண்டட் ஃபெலோ, இவனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சரி சார். அதனால் நான் வந்து அவங்க எனக்கு தெரியும் இவங்களுக்கு அது உங்களுக்கு சொன்னேன். எந்த காலத்துலேயோ இந்த மாதிரி இந்த இந்த நிலைமை எவ்வளோ பெரிய லெவலுக்கு வராமல் இருக்கிற கோசி மணி யார் பெரிய நான் சொன்னது காரணம் என்ன? சரி சார் அதெல்லாம் இருக்கட்டும். அப்போனா எச் ராஜா உங்களை வந்து பார்த்துருக்காரு, நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க, இதே மாதிரி எப்படி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போனா ஸ்டாலின் வந்து உங்களை வந்து கண்டுக்கல இது அப்போனா ஸ்டாலின் தோக்க போகிறாருன்ட்டு சொல்ல வரீங்களா? எப்படிங்க இவங்க வந்து பார்த்ததுனால இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க பார்க்காதனால தோப்பாங்க, எப்படி சொல்கிறீங்க? தப்பா சொல்லாதீங்க ப்ளீஸ். இல்லை இல்லை நான் ஸ்டாலினோட அமைப்பில் அவர் போகிறது வெற்றிக்கு போகிறாருன்னா வெற்றியே கிடைக்கலாம். இல்லை இல்லை நீங்கள் தோக்கற கூட நீங்கள் ஜெயிக்க வைக்க முடியும்ட்டு சேலஞ்சு பண்ணுறீங்களா? கேட்ட வந்தால் தானே. இப்போ வந்து எச் ராஜா வந்திருக்காருல்ல, அவங்க கூட்டணி சார்பாக இன்னும் வரலைங்க, பேசிட்டு வார்த்தையோட சரி. இன்னும் பொட்டி எவ்வளோன்ட்டு பேசலாம். நான் உங்களுக்கு திருப்பி அதையே அசிங்கமாக சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? என்னது அசிங்கமாக சொல்லணும்னு விரும்புகிறீங்க? நீங்க பொட்டி கொடுத்தா தானே வேலை செய்வீங்க. அது திருப்பி எத்தனை வாட்டி சொல்லுவீங்க? நீங்கள் தேவைப்படுத்தாதீங்க ப்ளீஸ். பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு இன்னும் ஏன் ஆரம்பிக்கிறேன்றதுக்கு காரணம் சொன்ன பிற்பாடு அதையே நோண்டாதீங்க ப்ளீஸ். அப்போனா ஸ்டாலின் கதை முடிந்தது. திரு குலோத்துங்கன் சோழன் ஸ்டாலினை தோற்கடிக்க போகிறார். இப்பொழுது கட்டுகின்ற பிம்பமெல்லாம் உடைய போது மண்கோட்டையா போதா ஸ்டாலின்? இது என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டைன்னு நினச்சிங்களா? ஜார்ஜ் கோட்டை. இது வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை தான். பெர்னாண்டஸ் ஜெய் என்ன சொன்னார்? இந்த மண்கோட்டையை எடுத்துக்கொண்டு தான் இப்படி குதிக்கிறாரான்னு கேட்டு அந்த காலத்தில் பேசினதும் அவன் வீரத்தை பற்றி அவனும் பேசலை. கடைசி நிமிஷம் வரைக்கும் வீரத்தை பற்றி யாரும் பேசலை. அந்த மாதிரி ஒரு ஸ்டாலின் அவரோட இயக்கத்தை வச்சு அவர் என்னவோ பண்ணிகிட்ருக்காருன்னா அவர் மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்காரனும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் இபிஎஸ் கூட பண்ணிட்டு தான் இருக்காரு. மற்ற பேர் நாகேந்திரன் கூட பண்ணிட்டு தான் இருக்காரு. சார் எனக்கு ஒரு டவுட், மற்ற பேர் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு நீங்கள் தான் ஜெயிச்சு வைக்க, மற்ற பேருக்கு வேலை செய்வீங்களா இல்லை தேர்ந்தெடுத்து மாத்திரம் வேலை செய்வான்? அவங்க கொடுக்குற பொட்டியெல்லாம் வாங்கி வச்சுக்குவீங்களா? வச்சுக்கலாம். இல்லை சரி, பொட்டியில் நீங்கள் உங்களுக்கான கூலி இந்த பாருங்களேன், உங்களுக்கான கூலி என்னுடைய சர்வீஸ் சார்ஜ்னு ஒரு வேறு, அதான் கூலி. பொட்டி நீ இவங்க வாங்குற பொட்டியை கொண்டு வந்து என்கிட்ட காட்டாதீங்க. வேண்டாம் தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அப்படி பொட்டின்னு வச்சுருந்தீங்கன்னா இந்த இவ்வளோண்டு துக்குனோண்டு ஆஃபீஸ்லாம் உட்காந்துருக்க மாட்டேன். வச்சுங்க இன்னும் பயங்கரமாக வச்சுருப்பீங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் அவசியம் வச்சுருப்பேன். இப்போ கிண்டியில் ஆரம்பிச்ச அந்த ஹோட்டலில் ஆஃபீஸ் வச்சுருப்பீங்க. எங்கே வேணாலும் வைப்பேன், லண்டனில் கூட வைப்பேன். ஏன் நான் உங்களை வந்து பார்க்க முடியாது சொல்லட்டுமா?
பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்சியை பிஜேபி இவர் அண்ணாமலை தலைமை இருக்கிறப்ப அவருக்கு கடிதம் எழுதியிருக்கேன். என்னன்ட்டு நம்ம சந்தித்தோம்னா பப்ளிக் வெளியே வந்துடும், நம்ம லண்டனில் மீட் பண்ணுவோம்னு சொன்னேன். பதிலே சொல்லலாம் அவர்கிட்ட சைலண்ட் ஆகிட்டார். ஆனால் இப்போ பப்ளிக்கே உங்களை மீட் பண்ணியிருக்காரு எச் ராஜா உங்களுக்கு. அதெல்லாம் பப்ளிக்காக மீட் பண்ண இப்போ நான் தான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஒரு டிடெக்டிவ், இது சொல்லலாமா? யாருக்கும் தெரியாதுங்க நான் மீட் பண்ணது. இப்போ எல்லாருக்கும் பொது வெளிகளில் தெரிஞ்சு போச்சு. இப்போ குலோத்துங்கன் அவர்கள் எச் ராஜா கூப்பிட்டு இதே மாதிரி பேசியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க. அப்போனா திருப்பி அங்கேயே கேட்காதீங்க. ஹெச் ராஜா எனக்கு ரொம்ப நெருங்காலிய நண்பர்னு சொல்லிட்டேன். அதனால் மீட் பண்ணார், நான் பேசிட்டோன்னு சொன்னேன். அதை விட்டுட்டு வேறு அவர் என்ன முடிவில் இருக்கிறாரு, எப்படி வரப்போகிறாரு, அவர் வந்து எல்லாம் பேசிட்டு வர்றேன்னு சொன்னார். யார்கிட்ட? நயனார் நாகேந்திரன்ட்டையும் பேசுகிறேன், அப்புறம் இவர் இருக்கார் கேசவமூர்த்திகிட்ட பேசுகிறேன். இவங்க 2 பேர் தான் தமிழ்நாட்டில் வந்து டக்குன்னு முடிவெடுத்து வரக்கூடியவர். இந்த வார்த்தைகள்லாம் தெளிய சொன்னவர் ஹெச் ராஜா. இவ்வளோ உண்மையான விஷயங்களை நீங்கள் என்னுடைய நண்பர்ன்ற முறையில் பேசுகிறீங்க. அதனால் நான் இந்த நேரத்தில் இவ்வளோத்தையும் சொல்லிக்கிறேன். அதனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஸ்டாலின் மேலே வெறுப்பும் கிடையாது, இபிஎஸ் மேலே வெறுப்பும் கிடையாது, யார் மேலேயும் எனக்கு வெறுப்பு கிடையாது. எல்லார் மேலேயும் திருப்தியோடு அற்புதமாக நான் எண்ணத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். யார் என்னை நோக்கி வந்து சார் என்னை எப்படியோ நான் இருக்கேன், இந்த நிலைமையை சொல்லுங்கள், என் கட்சிகள் எந்தெந்த நிலைமையில் எங்கே இருக்காங்கன்றதை சொல்லுங்கள் சொன்னாங்கன்னா என்னால் முடியும். ஏன்னா என் கட்சி துப்பறியும் நிறுவனத்தோட கட்சி தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபார்மன்ஸை ஃப்ரீலான்சர்ஸை வச்சுருக்கிறதுனால என்னால் அதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும். கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு வந்தாங்கன்னா அதை செய்ய முடியும். அப்போ அவங்க நிலைமை என்னன்றது சொல்ல முடியும். நீங்கள் வெற்றியா தோல்வியெல்லாம் இப்போயே கேட்காதீங்க. சொல்ல முடியாது. பரம ரகசியம். அது ரகசியம் இல்லை, தெரிஞ்சாதேன்னு சொல்ல முடியும். இப்போ ஒன்றுமே தெரியாது. தெரியாது. எந்த தொகுதியை இது தெரியாதுங்க. எல்லா தொகுதியிலையும் தகவல்கள் வருது. இன்றைக்கி ஒரு மாதிரி வருது, நாளைக்கு வேறு மாதிரி வருது. அப்போ அதை நம்பி சொல்ல முடியாது. சரி சார், விஜய் உடைய ஜாதகம் எப்படி இருக்குது? உங்களை நீங்கள் டிடெக்டிவ் விஜய் பொறுத்த வரணும் தலைகீழ் நின்னாலும் ஒரு முதலமைச்சராக வர முடியாது. அப்படியா? அவராக ஜெயிப்பாரா? அதை கேட்காதீங்க, அதை பற்றி சொல்ல முடியாது. தலைகீழ நின்றாலும் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு தான் சொன்னேன். இப்போ ஓபிஎஸ் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு, அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? ஓபிஎஸ் நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை. அவர் பாவம் வழி தெரியாமல் திணறி போய் அங்கே கதவு தட்டி இங்கே கதவு தட்டி தடுமாறிட்டு இருக்கார். சார், அந்த ஓபிஎஸ் உங்களை வந்து மீட் பண்ணி அவர் முதல்வராக்கிடுவீங்களா? அது உங்களால் முடியுமா? அவர் வந்து கேட்கட்டும், பார்த்துக்கலாம். இல்லை கேட்குறேன். ஏன்னா மேடம் ஜெயலலிதா இருக்கிற பீரியட்லாம் நான் அப்படி அவர் வந்து பிடபிள்யூடி மினிஸ்டராக இருப்பார். என்ன ஓபிஎஸ் நான் அவங்களோட பேசணுன்னா சரி சார், அதெல்லாம் இப்போ இது தேசிய காலங்களில் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய காலம். சரி, இப்போ வந்து ஓபிஎஸ் உங்களை வந்து பார்த்து என்னை எங்கள் கட்சியை வெற்றி பெற்று என்னை முதல்வர் ஆக்குங்கள்ன்ட்டு உங்ககிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் அதுக்கான பணி செஞ்சு அவரை ஜெயிக்க வைப்பீங்களா? 100%. சரி சார், திருப்பியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் சார். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நல்ல கேள்விகளோடு முடிச்சிங்க. ஓபிஎஸோடு முடிச்சிங்க. ஓபிஎஸ் கூட என்னோடய இனிய நண்பர், நல்ல பழக்கம் இருந்தவர் தான். அவர் ஜெயிக்கணும்னு வந்தாருன்னா, அவர் அதுக்கு தகுந்த ஏற்பாடோடு எனக்கு வந்தாருன்னா நிச்சயமாக நான் அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்.